ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 11 அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம். பதம் 38. காலோ அயம் திவி பரார்த்தாக்யோ நிமேஷ உபச்சர்யதே அவ்யாக்ருதஸ்ய அனந்தஸ்ய ஹி அநாதேர் ஜகத் ஆத்மனக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். காலக நித்திய காலம், அயம் இந்த, அதாவது பிரம்மதேவனின் ஆயுட்காலத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டது. திவிபரார்த்த ஆக்கியக பிரம்மதேவரின் ஆயுளின் 2 அரை பகுதிகளினால். நிமேஷக ஒரு வினாடிக்கும் குறைவானது. உபச்சரியதே என்று கணக்கிடப்படுகிறது. அவ்யாக்ருதஸ்ய மாற்றமில்லாத ஒருவர். அனந்தஸ்ய அளவற்ற. ஹி உறுதியாக. அநாதே தொடக்கமில்லாத. ஜகத் ஆத்மனக ஜகத்தின் ஆத்மா ஆவார். டிரான்ஸ்லேஷன். பிரம்மதேவரின் ஆயுளின் 2 பகுதிகளும் சேர்ந்தால் அதுவே மாற்றமில்லாதவரும் அளவற்றவரும் ஜகத் காரணமுமான முழுமுதற் கடவுளுக்கு ஒரு நிமேஷம் அதாவது ஒரு நிமேஷம் என்பது வினாடிக்கும் குறைவான நேரமாகும். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். மாமுனிவர் மைத்ரேயர் அணுவிலிருந்து தொடங்கி பிரம்மதேவரின் ஆயுள் வரை காலத்தின் பல்வேறு பரிமாணங்களை மிகவும் அழகாக இங்கே விளக்கியிருக்கிறார். இப்போது அவர் அளவற்ற முழுமுதற் கடவுளின் காலத்தை பற்றி சில கருத்துக்களை கூற முயற்சி செய்கிறார். பிரம்மாவின் ஆயுட்காலத்தின் அடிப்படையில் அவர் முழுமுதற் கடவுளின் அளவற்ற காலத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு தருகிறார். பிரம்மதேவரின் ஆயுட்காலம் முழுவதையும் கணக்கிட்டால் அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு வினாடிக்கும் குறைவான காலமே ஆகும். இதனை பிரம்ம சம்ஹிதை 5.48 பின்வருமாறு விளக்குகிறது. யஷ்யைக்ய நிஸ்வசித காலம் அதாவலம்ய ஜீவந்தி லோம விலஜா ஜகதண்டநாதா விஷ்ணுர் மகான் ச இஹ யஷ்ய கலா விசேஷோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. நான் முழுமுதற் கடவுளும் காரணங்களுக்கெல்லாம் மூல காரணமானவரும் மகாவிஷ்ணுவாக அவதரித்தவருமான கோவிந்தனை வணங்குகிறேன். எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களின் தலைவர்களும் அதாவது பிரம்மாக்களும் அவரது ஒரு சுவாச கால அளவினை சரண் புகுவதன் மூலம் வாழ்கின்றனர். இதுவே பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்ந்து கூறுவது. மாயாவாதிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவத்தில் நம்பிக்கையற்றவர்கள். ஆதலினால் அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்திரை கொள்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களது கருத்து குறைவுடைய அறிவிலிருந்து பிறந்ததாகும். அவர்கள் அனைத்தையும் மனிதனின் திறமையை கொண்டே கணக்கிடுகின்றனர். அவர்கள் பரம்பொருளின் தோற்றத்தினை மனித தோற்றத்திற்கு எதிரானதாக கருதுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் மனிதனுக்கு புலன் உணர்ச்சி இருப்பதினால் பரம்பொருள் புலன் உணர்ச்சி இல்லாதவர் என்றும், மனிதனுக்கு உருவம் இருப்பதினால் பரம்பொருள் உருவம் அற்றவர் என்றும், மனிதன் உறங்குவதால் பரம்பொருள் உறங்கமாட்டார் என்றும் தவறாக கருதுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் இதுபோன்ற மாயாவாதிகளை மறுதலிக்கிறது. அது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யோக நித்திரை கொள்கிறார் என்று தெளிவாக கூறுகிறது. இவ்வாறு ஒருவர் நித்திரை கொள்கிறார் என்னும்போது அவர் சுவாசிக்கத்தானே வேண்டும்.
இதனை பிரம்ம சம்ஹிதையும் பகவான் ஒருமுறை மூச்சை இழுத்துவிடும் காலகட்டத்தில் எண்ணற்ற பிரம்மாக்கள் பிறந்து மடிகின்றனர் என்று உறுதி செய்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் பிரம்ம சம்ஹிதைக்கும் இடையே முழு உடன்பாடு இருக்கிறது. பிரம்மாவின் வாழ்க்கையோடு நித்திய காலம் முடிந்து விடுவதில்லை, அது தொடர்கிறது. ஆனாலும் அதற்கு முழு முதற் கடவுளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இல்லை. ஏனென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே காலத்தை கட்டுப்படுத்துபவர் ஆவார். ஆன்மீக உலகிலும் ஐயத்திற்கு இடமின்றி காலம் என்பது இருக்கிறது. ஆனால் செயல்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அந்த காலத்திற்கு இல்லை. காலம் அளவற்றது. ஆன்மீக உலகும் கூட அளவற்றதே ஆகும். காரணம் அங்கே எல்லாமே பரிபூரண அமைப்பின் மேல் இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 11 அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் என்னும் தலைப்பில் பதம் 38 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல்.